எல்லாருக்கும் என்னன்னு சொன்னால் கையில் கொஞ்சம் சுடுதண்ணி பறந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கொஞ்சம் கூலாக கதைப்போம். சுடுதண்ணி பட்டாலும் என்ன பட்டாலும் எங்களுக்கு வந்து கூலாக கதைக்கிறதுக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயந்தான் கதைக்கணும். என்னன்னு சொன்னால் நான் நேற்று அல்லது முந்தின நாள் நினைக்கிறேன், பூவரசம் பூ அண்ணனுக்கு படிக்காத தம்பியின் கேள்வி அல்லது ஒரு பதிலன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். முதலாவது என்னை பற்றி நான் சொல்லணும். சில இடங்களில் சில விஷயங்களை எங்களுக்கு எல்லா விதத்திலையும் கதைக்கிறதுக்கு தெரியாமல் இல்லை என்றதுக்காக தான் இந்த பதிவு. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முதல்ல என்னை பற்றி நான் சின்ன ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கணும். என்னென்னா, நான் வந்து இந்த புலம்பெயர் தேசத்திலேயே பிறந்து வளர்ந்த ஆளோ அல்லது வந்து 20-30 வருஷமாக இங்கே இருக்கிற ஆளோ அல்லது யுத்த காலத்தில் நான் கதைக்கிற பாணி மூலம் விளங்கும் நினைக்கிறேன். யுத்த காலத்தில் அங்கே இருந்து நான் இங்கே அனுப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆளோ இல்லை. நான் வந்து 5 அல்லது 6-7 வருடங்கள்லாம் இப்போ ஆகுது. யுத்தங்கள் எல்லாம் நிறைவடைஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் இங்கே வந்தாங்க. நான் வந்து என்ன பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும், நான் என்ற தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுடைய குடும்பங்கள் பொருளாதாரத்தில் உயர்ச்சி அடையணும்ன்றதுக்காகத்தான் நான் புலம்பெயர் தேசத்துக்கு வந்தேன். எனக்கு வந்து பூவரச மரம் சம்பந்தமான நல்ல அறிவு இருக்கு. பூவரச மரம் வேலி கதியாள்களுக்கு போடுறதுன்னு எனக்கு தெரியும். பூவரச மரத்துல வேலிக்கு கதியால் போடுறதுன்று மட்டும்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அல்லது இந்த எங்களோட பூவரசம் இல்லையே தன் வீடியோவில் ஒரு முக்கியமான பகுதியாக போட்டிருக்கிற அன்னைக்கு பூவரசம் இல்லைன்னு சொன்னோன்னா கோபம் பெறதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு விளங்கலை. என்னென்னா, நீங்கள் அதை ஒரு அடையாளப்படுத்துறீங்க எங்களோட பழமைகளை பாதுகாக்கணும் உண்டு. ஆனால் இனிமேல் பூவரசம் இலை சம்பந்தமாக பூவரசம் இலையா அது இதண்டு கதைக்கக்கூடாது, கதைத்தால் ஆதாரங்களோட வழியிட வேண்டாம். நான் சில விஷயங்களை ஆக்கபூர்வமாக கதைக்க போகிறேன். நீங்கள் என்னத்தை போட்டாலும் எனக்கு பிரிஞ்சு நான் என்ற வீடியோ பார்க்குற மக்களுக்கான ஒரு கருத்தையும் இதன் மூலமாக உங்களுக்கும் சில தகவலை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், பூவரச மரம் இந்த வேலிகளை போய் பாருங்கோ, கதியால் போட்ட வேலிகளை போய் பாருங்கோ, இலங்கையில் நடக்கிற இதுகளை பாருங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியாமல் இல்லை. நாங்கள் வந்து 5-6 வருஷம்தான். எங்களுக்கு வந்து பூவரச மரத்தில் அந்த அடி கட்டையில் எவ்வளவு மசுக்குட்டி பிடிக்கும்னு தெரியும். மசுக்குட்டி என்றா என்னென்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. மசுக்குட்டி என்றது வந்து பூவரசம் மரத்தில் வெயில் காலங்களில் முக்கியமாக பூவரச மரத்தை தான் அது குடியிருப்பாக கொள்ளும். அந்த நேரங்களில் அந்த மசுக்குட்டி வந்து வெயில் எறிக்க சூரியன் லைட்டாக உதிக்க தொடங்கிக்க பூவரச மரத்தில் ஒன்றொண்டா மேலே ஏறி அங்கே வந்து ஒரு நூல் மாதிரி விட்டு கீழே இறங்கும். கீழே இறங்கிக்க அந்த மசுக்குட்டியை நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஒரு தேங்காய் சிரட்டைக்குள்ளே மண்ணெண்ணெய் ஊற்றி போட்டு அல்லது இந்த பழைய டின் பீஸ் அந்த இதுகளுக்குள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி போட்டு ஒவ்வொன்றா பிடிச்சி போடுறது. சரி, பழமையை சொல்கிறேன். பழமையை சொல்லிக்க ஒரு ஸ்க்ரீன் ரேக்கெட் பிஸ்கட்டை சாப்பிட எங்களுக்கு வந்து ஊர் வாசம் அடிக்கும். ஊர் வாசத்தை மறந்து இங்கே யாருமே எதுவுமே செய்யலை. அண்ணாக்கு விளங்கணும் என்னன்னு சொன்னால், அண்ணாட்ட வந்து நான் சில முக்கியமான ஆக்கப்பூர்வமான கேள்விகளை ஒரு சமூக வலைத்தளங்களில் இளையோருக்கு கருத்து சொல்கிற ஒருவர் என்ற அடிப்படையிலையும் முக்கியமான அரசியல் கருத்துக்களை நிலைமையா கதைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வெளிவரைய நான் தனிய வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஆதரவாளரா மட்டும்தானே என்ன வெளிப்படுத்தியிருக்கேன். எங்கேயுமே நான் நடுநிலையானவன்னு சொல்லி கதைக்கல. இப்ப வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஆதரவாளரா மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அவர் சம்பந்தமான கடுமையான விமர்சனங்களை நீங்க வைக்க வழி கிடைக்க, நீங்கள் ஒரு நடுநிலையானவர் என்ற பாணியில கதைக்க வரைக்க இல்லை உங்களோட கருத்து நடுநிலையானது இல்லை என்ற ஒரு எதிர் விமர்சனத்தை ஒரு விளங்கக்கூடிய பாணியில் இப்போ ஒரு விஷயம் உரையாடல்ன்றது வந்து பல வகைப்படும். இப்போ நான் உரையாடுறது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட பாணியில் கதைக்கிறேன். ஒரு உரையாடலோ ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்தை கொண்டு செல்லிக்கு அதில் நகைச்சுவை கிளக்கப்பட்டிருக்கணும்.
அதில் வந்து சீரியஸான சில விஷயங்கள் போகணும். நடைமுறையில் அது வந்து ஒரு பேசப்படுற வார்த்தை பிரயோகங்களாகவோ அல்லது நடைமுறையில் மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் எங்களோட கருத்துக்கள் மக்கள் மத்தியில் கொண்டே சேர்க்கப்படும். தனியாக ஒபிஷியலாக கதைச்சா சிலருக்கு சில பாஷைகள் விளங்காது. இப்போ நகரத்தில் கதைக்கிற மொழி நடைக்கும் கிராமப்புறங்களில் கதைக்கிற மொழி நடைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் பூவரசம் மரத்தில் வேலி அடைச்சது தெரியுமா? அந்த வேலியில போய் பாருங்க, அந்த கதியால் வேலியில பூவரசம் மரத்துக்கு முதல் உங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கி இருக்கணும். கதியால் போடுறதுக்கு முதல் அளம்பில் வேலி என்று ஒன்று இருக்கு. அந்த சின்ன சின்ன காஞ்ச மர கொப்புகளை கொண்டு போய் அடைச்சு மிக அழகான முறையில் அந்த வேலியை நாங்கள் பார்த்தனாங்கள். அந்த வேலியை நாங்கள் அடைச்சினாங்கள். எங்களுக்கு இளங்குளத்தில் இருந்து இளங்குளம், விடத்தீவு, இழுப்பக்கடவை, கள்ளியடி, அங்கால முழங்காவில், நாச்சிக்குடா, அப்படியே ஏபுரம், இப்படி பூனேரி, அப்படியே யாழ்ப்பாணம், அப்படியே இஞ்சாலம், மற்ற பக்கத்தால் பரந்தன், எல்லா ரூட்டுகளுக்குள்ளேயும் எங்களோட காடுகள் பட்டு நடந்து திரிஞ்சு இந்த கிளிநொச்சி, அங்கால விஸ்வமடு, புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த இடங்களை எல்லாம் அனுபவிக்காம யுத்த காலங்களில் இதுகளுக்கு எல்லாம் இருக்காம எங்களுக்கு ஒன்றும் தெரியாம இங்கே வரையில. இப்போ உங்கள்கிட்ட நான் வச்ச விமர்சனம் என்னன்னு சொன்னா, நடுநிலை என்று சொல்றீங்கள். ஐபிசி பாஸ்கரன் வந்து தமிழர்கள அடையாளம் என்று சொல்லி போட்டு தமிழ் இனத்தையே கேவலப்படுத்துற மாதிரி டான்ஸுகளை ஆடிக்கொண்டு அரைகுறையா கொண்டு வந்து டான்ஸ் ஆட வச்சு போட்டு அதுக்குள்ள முள்ளிவாய்க்கால் தூவியையும் வச்சு கொண்டு ஒரு சோகத்துக்கும் வலிகளுக்கும் பேர் போன ஒரு இடத்தை ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து வச்சுட்டு வலியே இல்லாமல் எப்படி ஆட முடியுதுன்றதை உங்களால் ஏன் விமர்சிக்க முடியல? அல்லது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் படுமோசமான வார்த்தை பிரயோகங்களை பாவிக்கிறார் என்று சொல்ற நீங்கள் இதற்கு முதல் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் பாவித்த வார்த்தை பிரயோகங்களையும் அவற்றை செயற்பாடுகளையும் வைத்திய சம்பந்தமான அவற்றை விமர்சனங்களையும் ஏன் நடுநிலையாக அவங்களால் விமர்சிக்க முடியல? இதே கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தாயோட தவறான முறையில் நடந்து கொள்ளண்ட ஆங்கிலத்தில் பேசினதை ஏன் உங்களால் விமர்சிக்க முடியலை என்ற கேள்விகளைத்தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்தேன். சரியோ, நான் உங்களோட யூடியூப் சம்பளம் எவ்வளவு, நீங்கள் எத்தனை வருஷமா யூடியூப் செய்கிறீங்களான்னு நான் கதைக்க வரையில. அடுத்தது வந்து நான் எப்பவுமே என்னுடைய கலர், என்னுடைய நிறம் இதுதான். நான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு மட்டும் ஆதரவான ஆளுன்றதை தான் என்ற வீடியோக்களில் சொல்லி கொண்டு வரேன். எங்கேயுமே நான் ஒரு நடுநிலையாளர் அப்படி என்று நான் கதைக்க வரையில. என்னை வந்து நான் சரியான முறையில் வெளிப்படுத்தி என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். நான் இப்படித்தான். இதில் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், இவன் அர்ச்சுனா என்றால், அர்ச்சுனா ராமநாதன் என்றால் அவருக்கு எதிரான எந்த கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றது இதில் இருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னால், என்ன பொறுத்தளவில் நான் 3 விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். நடுநிலையான பதிவுகளை நீங்கள் போடுறீல என்றதை வந்து ஒரு விமர்சனமாக வச்சேன். 2வது வந்து நடுநிலை என்று ஒன்று இல்லை அரசியல்ல. அரசியல் பரப்பில் நீங்கள் நடுநிலை என்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. அதை நீங்கள் வந்து சொல்றது பிள்ளை. அடுத்தது வந்து நீங்கள் இளைஞருக்கு, அதாவது நீங்கள் அந்த தம்பி தங்கைகள்னு சொன்னதே உங்களுக்கு சுட்டு இருக்கு. நான் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, தம்பி தங்கைகளுக்கு நாங்கள் சொல்றோம் என்று சொல்றது வந்து சரியானதை சொல்லணும்ன்றதான் அந்த கருத்து மூலமா நாம் வச்ச விஷயம். இப்போ நீங்கள் உங்களை நான் தனிப்பட்ட ரீதியில் உங்களோட மூக்கு அப்படி இருக்கு, உங்களோட கண் அப்படி இருக்கு என்று சொல்லி நான் விமர்சிக்கலை. சரி, ஒரு விஷயத்த நான் வந்து உங்களை இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறேன் டப்பன்னு டென்ஷன் ஆகுவீங்களே எதிர்பார்க்குறேன். சரியோ, நான் யோசிச்சேன்னா ஆக்கப்பூர்வமான சில எதிர் விமர்சனங்கள் வரணும். அப்போ எப்பயுமே நான் உங்களை ஒரு அறிவாளி நினைச்சு அறிவாளிகளோட நாங்கள் போராட பழகணும்ன்றது தான் எந்த பாணியாக இருந்தது அந்த வீடியோவில். அந்தளவுக்கு நான் உங்களை கட்டி பார்த்தேன். என்னன்னு சொன்னால், நாங்களும் ஒரு இளைய சமூகம் இப்படி கருத்தியல் ரீதியாக மோதுப்படைக்க, கருத்தியல் ரீதியாக போராடிக்க, எங்களுக்கு கீழே இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி தம்பி தங்கைகளுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான சில கருத்துக்களை கொண்டு வரலாம்ன்றதான் என்ற நோக்கம். சரியோ, அது நான் கொண்டு வந்த வழிமுறை. நீங்கள் வந்து அந்த கீழே எங்களை மாதிரி கீழ் மட்டங்களில்
பேசப்படுற வார்த்தைகளும், அதாவது கீழ்மட்டம் மட்டும் நான் சொல்றது வந்து நடைமுறையில் நாங்கள் பாவிக்கிற வார்த்தைகள் சில நேரம் உங்களுக்கு அது விளங்காமல் இருந்திருக்கு போல. ஆனால் நான் யோசிச்சேன், நான் என்னென்னு சொன்னால், நீங்கள் எல்லா கிராமப்புறங்களையும் பழகிற நீங்கள் என்றதால உங்களுக்கு வந்து எங்களோட வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் என்ன செய்தியை சொல்ல வாரோம்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதுக்குரிய பதிலை சொல்லுவீங்கன்னா நீங்கள் உங்களோட யூடியூபுக்கு வர வருமானம் எப்படி வரும் அந்த உலகத்தை நான் கேட்கிறேன். அடுத்தது இனி இந்த பூவரசம் இல்லை அந்த பூ இந்த பூ என்றால் உங்களை ஆதாரபூர்வமாக ஆதாரங்களுடன் நிரூபிப்பேன் என்றால் நாங்கள் வந்து எங்களோட முகத்தை காட்டி எங்களோட வீடியோவை போட்டு எந்த கருத்தை நான் நடுநிலையான ஆளில் நான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவானால் மற்ற அரசியல்வாதிகளை நான் முழுமையாக எதிர்க்கிறேன் என்ற என்ற கலரை காட்டித்தான் நான் வீடியோ போடுறேன். நான் அவருக்கும் பாடுறேன் இவருக்கும் பாடுறேன்னு நான் வீடியோ போடுறேன். சரியோ? இப்போ நான் உங்கள்கிட்ட வச்ச மிகப்பெரிய விமர்சனம், தம்பி தங்கைகள் என்று சொல்றவர்களுக்கு உண்மையா மக்களுக்காக போராடுற ஒருத்தருடைய வழிகளை நீங்க எங்க சொல்லி இருக்கிறீங்க? ஏன் ஒருத்தர் கத்துற ஒரு பிள்ளை அழுகுதுண்டா என்னத்துக்கு அழுகுது? அந்த பிள்ளை சும்மா அழாது தானே. ஒன்று பசிக்கணும், அல்லது யாராவது அடிச்சிருக்கணும், அல்லது யாராலையாவது பாதிக்கப்பட்டிருக்கணும், யாராலையாவது துன்புறுத்தப்பட்டிருக்கணும். அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த பிள்ளைக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் தெரியாத ஒரு கட்டத்தில் அல்லது சொல்ல இயலாத கட்டத்தில் அது அழுகும், அல்லது கிடக்கிறதால தூக்கி எறியும். இது வந்து மனித இயல்பு. அப்ப இந்த யதார்த்தமான உண்மையைத்தான் நீங்கள் எங்களுக்கு கீழே இருக்கிற இளம் சமூகத்துக்கு, இந்த தம்பி தங்கைகள்னு சொல்லிக்க நீங்க ஆத்திரம் அடைகிறீங்க. ஆனா உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல இவ்வளவு டென்ஷன் ஆகுவீங்களோ ஒரு சின்ன வீடியோ கண்டு. நான் நிதானமான பல பதில்கள் வரும் என்று யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு இல்லையோ அல்லது நீங்க சொல்ல விரும்பலையோ எனக்கு தெரியல. ஏன் இந்த பதிவை நான் இப்படி நாகரிகமா போடுறேன்னு சொன்னா, ஒரு சமூகத்துக்கு நாங்கள் எப்படியும் பதிவு போடலாம். ஆனால் சிலருக்கு படித்த அறிவாளிகள் சிலருக்கு வந்து நாங்கள் கதைக்கிற சில விஷயங்கள் விளங்குறதில்லை. ஏன்னா அவர் வந்து அந்த அண்ணன் வந்து என்ன கேட்டிருக்கிறாருன்னு சொன்னால், உங்களுக்கு நாட்டில் நடக்கிறது தெரியுமா? நாட்டை போய் பாருங்க, நாட்டில் நடக்கிற கிராமப்புறங்களில் மக்களோட மனநிலை அறியுங்கொண்டா எங்கட அம்மா அப்பா வந்து இங்கே என்ன அமெரிக்காவில் பிறந்தார்களோ அமெரிக்காவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்களோட உறவுகள் எல்லாம் ஜெர்மனிலையும் சுவிஸ்லையும் வாழ்கிறார்களோ இல்லை. நாங்கள் 1-2 பேர் தான் இங்கே இருக்கிறோம். எங்கட ரத்தங்கள் ஃபுல்லாக ஊரில் தான் இருக்குது. 1 லிட்டர் சோடாட விலை என்ன, பிஸ்கட் பேக்கெட்டோட விலை என்ன, சீனின்ற விலை என்ன, எல்லாமே எங்களுக்கு தெரியும். எங்களோட குடும்பத்தின் தேவைகளை நாங்கள் தான் சந்திச்சு கொண்டிருக்கிறபடியினால ஒரு வருஷத்துல 2 தரம் 3 தரம் ஸ்ரீலங்காவுக்கு போகிற உங்களுக்கு இப்படி விவரங்கள் தெரியுமா இருந்தால், ஒவ்வொரு மாதமும் எங்களோட குடும்பத்தை தூக்கி சுமக்கிற எங்களுக்கு எங்களோட நிலைமைகள் தெரியும், எங்களோட நாட்டு நிலைமைகள் தெரியும். அதால் வந்து எங்களுக்கு வந்து புதுமையாக எங்களோட நாட்டை நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய தேவையோ, எங்களோட நாட்டில் இருக்கிற மக்களோட மனநிலையை அறிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையோ இல்லை. இந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பதில்கள் அவங்களுக்கு நாகரிகமான என்ன சொல்கிறது, இந்த பேச்சு நடை, சிறந்த பேச்சு நடையில சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்லாட்டி நான் சும்மா பெம்பலா முஸ்பாத்தியா ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இப்படியெல்லாம் நாங்கள் அந்த மக்களை கவர்ந்து எங்களோட கருத்தை கொண்டு போய் சேர்க்கலுமோ அந்த வகையில் தான் நான் கதைக்கிறேன். ஆனால் சில விஷயங்களை படித்தாக்களோட நீட்டாக கதைக்கணும், ஒரு குவாலிட்டியான வார்த்தைகள் அப்படி கதைக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை சொல்கிறேன். இந்த என்னன்னு சொன்னால், பூவரசம் பூன்றது வந்து நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிற உங்களோட சேனலுடைய ஒரு அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். அதை பற்றி கதைக்க உங்களுக்கு கோபம் வருதுன்னா, நீங்கள்லாம் அந்த பூவரசம் இலைன்ற பூவரசம் மரத்தின் பொறுமதியை, அதனுடைய தராதரத்தை அறியாமல் இருக்கிறீர்கள் போல என்று சிந்திக்க தோன்றுகிறது. இதில் உங்களை கழுவி ஊத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கழுவி ஊத்துறதுக்குரிய ஆளாக நான் பார்க்கிறேன். நான் உண்மையாக உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். என்னென்னு சொன்னால், இவர் ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலை தருவார். இதை வச்சு நாங்கள் அடுத்த கட்டமாக இளைய தலைமுறைக்கு அவர் சொல்கிறதுக்கு ஒரு எதிர்கருத்தை நான் சொல்லணும். சொல்லிக்க இந்த வாதங்கள் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியான சரியான வேண்டாம். நீங்கள் தூசணங்கள் பேச மாட்டீங்கள், அதை மாதிரி நானும் தூசணம் கதைக்க போகிறது இல்லை. இப்போ வேறு சில டிக்டாக் தளங்களில் வெறிய போட்டுட்டு கதைக்கிற மாதிரி கதைக்கிறேன்.
அப்போ போராடுவோம், கருத்தியல் ரீதியாக போராடுவோம். போராட 2 பேர் போராடி தர்க்க ரீதியான விவாதங்கள் வரைக்கும் அதில் வந்து பல விடயங்கள் வந்து எங்களோட சமூகம் கற்றுக்கொள்ளும். அவன் சொல்கிறது சரிதானு ஒருக்கா யோசிக்கும். அதுக்கு பிறகு இல்லை இவர் சொல்கிறதும் சரியாக தானே இருக்குன்னு யோசிக்கும். இதுக்கு அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு யோசிக்கும். அப்போ எங்களோட சமூகம் வந்து வீணாக போய் இந்த டிக்டாக்ல பிடிச்சி போட்டு அலாட்டுறது, இதாக டான்ஸ் ஆடுறது, அரைகுறையாக டான்ஸ் ஆடுறதுல பார்க்குறத விட எங்களோட சமூகம் இப்படியான சில அரசியல் கருத்துக்களை விமர்சனங்களை பார்க்க இன்னும் கொஞ்சம் சிந்திக்க தூண்டும் மட்டும் யோசிக்கிறான்னு அண்ணன். ஆனால் உங்களோட அதை செய்யலாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் பூவரசம் பூவண்டதுக்கு பொங்குறீங்களா? அப்போ அப்போ இத்துடன் உங்களுடைய இந்த செய்தியை முடித்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அவங்களுக்கு பயப்படுவோம் என்னையா நீங்கள் வந்து இந்த அந்த என்ன சொல்கிறது அடையாளங்க நாங்கள் என்ன விலங்கில் எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்களான்ட்டு விளங்குற மாதிரி சொல்லுங்க. அடுத்தது வந்து நாங்கள் வந்து எங்களோட உண்மையான முகத்தோட மக்கள் மத்தியில் பயணிக்கணுமன்றதை தான் நான் அந்த வீடியோவில் உங்கள் சம்பந்தமாக நான் வெளிப்படுத்தியிருந்தேன். அடுத்தது வந்து உங்களை பற்றி கதைக்கிறதுக்கு உங்களோட 58,000 ஃபாலோவர்ஸில் நானும் ஒருவர் என்ற அடிப்படையில் எனக்கு வந்து உரிமை இருக்குது உங்களோட கருத்துக்களுக்கு திருப்பி கேட்கறதுக்கு. ஏன்னா எந்த வீடியோவிலே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவேன், எழுதினோம். அதுக்கு நான் சரியான பதில் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய கேள்விகள் சரியானதாக இருந்தால் என்னிடத்தில் பதில் இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னு சொன்னால் அமைதியாக கடந்து போவேன். இதுதான் ஒரு சமூகத்தில் சமூக பணி ஆற்றுகிற, சமூகத்துக்கு கருத்துக்கள் சொல்ல வருகின்ற நேர்மையானவர்களுடைய வழிமுறையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம் அண்ணா. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது